வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உதிரியாக பொல பொலன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் நெய்யும் நிறைய சேர்க்காம அளவோடு சேர்த்து செஞ்சாலே நமக்கு வெஜிடபிள் பிரியாணி நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு இந்த பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 1 கைப்பிடி பட்டர் பீன்ஸு, 1 கேரட்டு, 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, ஒரே 1 தக்காளி, அது கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். இந்த காய்கறி தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த காய்கறிகளை போட்டு கூட இந்த பிரியாணி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிங்கிறதுனால தக்காளி 1 சேர்த்தா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாமே குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கோபுரம் மாதிரி அளந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பேருக்கு தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டோம்னா பிரியாணி மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் சீவிடணும். ஒரு 6-7 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற காய்கறியோடு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் காய்கறிகளில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி நம்ம எதுவுமே தூக்கி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம கறி பிரியாணிக்கு போடுற அந்த மசாலா பொடி தான் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அளவான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம செய்கிற வெஜிடபிள் பிரியாணிக்கு இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி கொஞ்சம் புது அரிசியாக இருக்கிறதுனால தான் நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசியை கழுவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே காலிஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் முதல்லையே போட்டு வதக்கிட்டோம்னா நம்ம அரிசி போட்டு சாதம் வெந்து வரப்போ ரொம்ப மையாக போயிடும். அதனால் எப்போவுமே கடைசியில் தான் காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா உப்பு போதுமானு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். பழைய சீரக சம்பா அரிசியாக இருந்துச்சுன்னா 1க்கு 2 தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசி கொஞ்சம் புது அரிசி, அதனால தான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசியில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஜீரக சம்பாவில் செஞ்சு சாப்பிட்டோம்னா கல்யாண வீட்டுகள்லாம் வைப்பாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை ஜீரக சம்பாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கோம். ஒருவேளை அந்த பொடி இல்லைன்னா நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரியே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி நான் ஒரு விசில் வச்சு தான் இன்றைக்கி இறக்க போகிறேன்.
இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறப்பவே நம்ம மூடிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மேலேயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான், தாராளமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் போதும், வெஜிடபிள் பிரியாணிங்கிறதுனால நம்ம இந்த அளவு சேர்த்தாலே சரியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். புது அரிசிங்கிறதுனால நம்ம அளவு தண்ணி சரியாக வச்சதுனால நமக்கு குலையாமல் சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம காலிஃப்ளவர் சேர்க்குறப்ப அப்படியே முழுசாக இருக்கும் பாருங்கள். ஆனால் நல்லா வெந்திருக்கும். இப்போ நமக்கு நல்ல சுட சுட வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. நம்ம செஞ்சுருக்கிற வெஜிடபிள் பிரியாணிக்கு சைடிஷாக வந்து வெங்காய தயிர் பச்சடி ஒன்று இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.